கும்பகோணத்தில் வாக்கு சேகரிக்க சென்ற மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவின் வாகனத்தை வழிமறித்து கரும்பு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. பாபநாசம் தாலுகாவில் உள்ள திருமண்டங்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய 400 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் சுதா வாக்கு சேகரித்து சென்ற வாகனத்தை மறித்து தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். உடனடியாக பிரச்சார வாகனத்தில் இருந்து கீழே இறங்கிய வேட்பாளர் சுதா அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பிரதமர் மோடி ஒரு சர்வாதிகாரி போல் செயல்படுவதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா கடுமையாக விமர்சித்துள்ளார். சாமராஜநகர் மக்களவைத் தொகுதி பிரச்சார கூட்டத்தில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், பிரதமர் மோடியும் பாஜகவும் ஹிட்லர் முசோலினியின் கோட்பாடுகளை நம்புவதாக குற்றம் சாட்டினார். நாட்டின் ஜனநாயகமும் அரசியல் சாசனமும் மோடியின் கையில் பாதுகாப்பாக இல்லை என கூறியவர் ஜனநாயகத்தின் எதிரி மோடி என விமர்சித்தார். அரசியல் அமைப்பையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.